பார்க்கல சந்தோஷமான ஃபுட்டுங்க. எங்கயாவது நல்ல இடமா பார்த்து உட்காரலாம் பார்த்தா எல்லா இடத்துலயும் உட்கார்ந்து இருக்காங்க. அங்க பாருங்க, அந்த இடத்துல போய் உட்கார்ந்துடலாமாப்பா? யாரு நீங்களா? இங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? மலர் கண்காட்சிக்காக வந்த. ஏன் தனியா வந்திருக்கீங்க பாஸ்? பாஸ் நான் பிரின்சிபல். டீச்சர்ஸ் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் முன்னாடியே வந்தா இங்க இடத்த போட்டு வைக்கலாம்ல, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். அப்ப உங்களுக்கு எந்த வேலையும் இல்ல போல இருக்கு. எல்லாருக்காகவும் இடம் பிடிக்கிறது அதுவும் ஒரு வேலைதான். நீங்க செஞ்ச இந்த வேலை அந்த பூக்களுக்காக தெரியுமா சார்? பொதுவா கம்பெனில புதுசா வந்தவங்க தான் சீனியருக்காக இடம் பிடிச்சு வைப்பாங்க. இங்க என்ன தலைகீழா நடக்குது? நம்ம பிரின்சிபல் சார் பாவம், அவருக்கு போய் இந்த வேலை கொடுத்திருக்காங்க. இல்ல பசங்களா, நானாதான் இங்க இடம் பிடிக்க வந்தேன். சரிங்க சார், இந்த இடம் மட்டும் எதுக்காக காலியா இருக்கு? ஆமா ஆமா, இங்க கூட நிறைய பூ பூத்திருக்கு. இந்த இடம் அருமையா இருக்குல்ல? ஆமா ஆமாங்க. இதை விட அந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்குல்ல? ஆமா ஆமா, இதை விட அது பெட்டர் தாங்க. பேசாம நம்ம அங்கே போயிடலாம். நல்ல வேலை உசாரா எஸ்கேப் ஆயிட்டாங்க, நாம மாட்டணும். பசங்களா நீங்களும் என் கூடவே இருக்கீங்களா? நீங்க சொல்லுவீங்க தானே காத்துட்டு இருக்கோம். கசகபே டிஃபென்ஸ் டீம் செர்மனி ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் ரெடியா? நாம சாப்பிடுறதுக்காக எங்க அம்மா ரைஸ் பால்ஸும் ஆம்லெட்ஸும் செஞ்சு கொடுத்திருக்காங்க. உங்க அம்மா கைமணம் யாருக்கு வரும் சொல்லு? நீங்களே என்ன கொண்டு வந்திருக்கீங்க? நம்ம எல்லாருக்கும் ரைஸ் கேக் கொண்டு வந்திருக்கோம்பா. இதெல்லாம் ஒரு பெருமை, சாதாரண ஃபுட் தானே. நான் சாக்லேட் எடுத்து வந்திருக்கேன், எங்க அப்பா பெல்ஜியம்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு. நண்பா கசாமா, நீ இந்த மாதிரி ஸ்பெஷலா ஏதாவது கொண்டு வந்து மத்தவங்கள்ட்ட ஒண்ணு இல்லாத மாதிரி ஆக்கிடுற. ரொம்ப மோசம். அசிங்கப்படுத்திட்டானே. இங்க பாருங்க, நான் கேக் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியேப்பா, சூப்பர்ப்பா. பாருங்க, இத பாத்தீங்களா? இது ஸ்ட்ராபெரி கேக்கு. இந்த கேக் ரோல் செஸ்நட்ல செஞ்சது. இத பாத்துக்கிட்டே சாப்பிடலாம். இத சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே கேக்கு மாதிரி இருக்கும். கேக்கு மாதிரி தானே இருக்கும் பேக்கு. சரி சின்சான், நீ என்னப்பா எடுத்து வந்திருக்க சொல்லு. இதோ இரு, நான் இன்னைக்கு இந்த கேக்க கொண்டு வந்திருக்கேன். ஏப்பா கேக்கு செய்யற மாவை எடுத்து வந்துட்டு கேக்கு நான் கடுப்பு ஏத்துற? இரு தம்பி, அவசரப்படாத. வேற என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. ஆக்ஷன் காமன் நூடல்ஸ், ருசியான பிளேவர். இவனை பெத்தாங்களா இல்ல ரெடிமேடா செஞ்சாங்களான்னு தெரியலப்பா. ஃப்ளவர் விங் ரொம்ப கொண்டாட்டமா இருக்குல்ல? நீ வீட்ல செஞ்சத தனியா சாப்பிடாம எங்களுக்காக கொண்டு வந்து நீ அசத்திட்ட நீ. உங்க வீட்டு ருசிக்கு அளவே இல்ல, நாக்கிலே தங்கிருக்கு. இது ரொம்ப ருசியா இருக்கு. வெறும் அரிசியை வச்சு இப்படி ருசியா பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என் நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. குடிக்க ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். இருங்க, நான் போய் ஏதோ ஜூஸ் வாங்கிட்டு வரேன். செஸ்நட், செஸ்நட். நான் இந்த ஸ்ட்ராபெரி கேக்க சாப்பிட போறேன். நாக்கு ரொம்ப வறண்டுச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னங்க ஃபுட் வேஸ்ட் பண்றீங்க? எப்படி தீஞ்சு போய் கிடக்கு பாருங்க. என்ன மன்னிச்சிருங்க, எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. இது வர நான் ஐடியா சொல்றேன். அது மேல அப்படியே மயோனைஸ் சாஸ போட்டு மிக்ஸ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அப்படியா சொல்ற? ஆனா யார் நீ? என் பேரு ஷின்சான் நுகாரா, 5 வயசு ஆகுது. வேற ஏதாவது விவரம் வேணுமா சொல்லுங்க. இதுவே அதிகம். இல்லங்க, இந்த தீஞ்சு போன நூடுல்ஸ் எல்லாம் சீனியர்ஸ்க்கு கொடுக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப தப்பாயிடும். அப்ப வேற ஏதாவது சீக்கிரம் செஞ்சாகணுமே. இல்ல, வெறும் காய்கறிகளும் கறியும் தான் இருக்கு. ஏன்னா இருந்த நூடுல்ஸ் எல்லாமே தீந்து போச்சு. இப்ப ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஆக்ஷன்? ஆக்ஷனா? ஆக்ஷன் கமன். இங்க இருந்து போன பிரின்சிபலை இன்னும் காணுமே. இந்த சின்சான் எங்க போனானே தெரியலையேப்பா. அதானே, எங்க போயிருப்பான்? என்கிட்ட கேக்குற? அவன் உன்ன மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்திருப்பானா? ஏதாவது சிக்கலா மாட்டிருப்பான். என்ன மச்சான், அங்க இருந்து நவுந்து வந்துரு. நம்மளால என்ன பண்ண முடியும்? என்ன இருந்தாலும் யாராலையும் அவனை அடிச்சுக்கவே முடியாதுப்பா. என்ன பேசுறா இவன்? அதை எடுத்து போடுங்க ப்ளீஸ். கதமா, நான் இந்த பால் போய் நான் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துறேன். சரியா? பால் கொடுக்க போறியா? சரி இரு, நானும் உன் கூடவே வரேன். போய் கொடுத்துட்டு வந்துடலாம். நான் வேணா, அவன் கூட துணைக்கு போயிட்டு வந்துடட்டுமா? சொல்லு. நல்ல வேலை பையன் இங்கதான் இருக்கு. இந்த நூடுல்ஸ்
நூடுல்ஸ் எங்க இருந்து தயாராகி வருதுன்னு தெரியுமா? ஏன் தெரியாது, அதான் பாக்கெட்ல போட்டிருக்கானே. வாசனை தூக்குது இல்ல? உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஷின்சான். அங்க பாரு, அங்க ஒரு இடம் காலியா இருக்கு. நாம ரொம்ப லக்கிப்பா, வா போய் உட்காந்துடலாம். அங்க பெட்ஷீட்ல வர போட்டிருக்க. ஆனா ஏற்கனவே யாரோ பெட்ஷீட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்களே. இது சூப்பரா இருக்கு. ஆமா. ஹலோ, இங்க பாருங்க. நாங்க போட்டு வச்ச இடத்துல நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. என்ன பழக்கம்? அப்படியா? எங்க மனுஷங்களே போய் அட, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இங்க இருந்த குட்டி பசங்க எங்க போனாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? ஆமா ஆமா. இந்த ஃப்ரைட் நூடுல்ஸ் ரொம்ப ருசியா இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஷின்சான் தான் காரணம். ஆமா. விளம்பரம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. டெசர்ட்டுக்கு கேக் கூட இருக்கு. நம்ம ஒரு புடி பிடிச்சிடலாம். இதெல்லாம் எங்க பெரிய காக்காக நானே ரெடி பண்ணது. ருசியா இருக்கும். அப்படியா ஷின்சான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் கூடயும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லாத. உங்களுக்கு வேணும்னு தானே நான் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க நான் சொல்றது நூடுல்ஸ் பயன்படாம போயிடுவோம்னு நினைச்சேன். நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க. சூப்பர். ஷின்சான், நீங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்காக நாங்க அங்க காத்துக்கிட்டு இருக்கோம். நீ என்னப்பா இங்க பண்ணிக்கிட்டு இருக்க? ஷின்சான், வா நீயும் வந்துட்டியா? எல்லாரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. என்னடா சொல்ல வர நீ? வாங்க பசங்களா, வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கூல் பிரின்சிபல் எங்க போனாருன்னே தெரியலையே. இந்த கூட்டத்துல அவர் எங்க போய் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது? ஆமா, கூட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாரையும் இப்படி ஒண்ணா பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரியா சொன்ன. இது ரொம்ப சுவையா இருக்கு. எங்க அம்மா பண்றதை விட டேஸ்டியா இருக்கு. பசங்க சாப்பிடணும். எங்க போனாங்க எல்லாரும்? என்ன இப்படி தனியா விட்டு எங்க போனாங்கன்னே தெரியலையே.